புனியப்பா 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 நீங்க பண்ண வர்றதுக்கு அவன் இருந்தா தானே புனியப்பா நிஜமா அங்கெல்லாம் தண்ணி சரியா பாயல, அதான் இங்க கொத்தி விட்டு தண்ணி சரியா பாய வழி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை செஞ்ச நிஜமா. இந்த தடவை விளைச்செல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கதிர் அறுக்கிற அளவுக்கு பக்குவமா இருக்கு. எப்பவும் கதிர் அறுத்த பிறகுதான் அடிப்போம். ஆனா கதிர் அறுக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப அடிக்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியவே இல்ல. அது புரிய வேண்டியவனுக்கு புரிஞ்சா போதும். நாராயணா. ஆமா. தப்பு யார் பண்ணாலும் தண்டனை அனுபவிச்சு ஆகணுமாமா. உருப்படாத பசங்க. இன்னொருத்தர் தப்ப பாக்குறவனுக்கு தான் தப்பு தெரியறதே இல்லை. எல்லாரும் அவங்க தப்ப உணர்ந்துட்டா உலகத்துல தப்பே நடக்காது. சரியான வார்த்தை சொன்ன முனியப்பா. வேறே பாரு வேறே பாரு. முனியப்பா 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 இங்க இங்க இருக்க ஏஜமா. அம்மா. யாரு? முனியப்பனா? நான் தான் முனியப்பன். பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன இது? உங்க பூஜையில நான் இல்லவே இல்லையே. தமாஷா பேசுறியா? நீதான் இங்கேயே இருக்கேல்ல. ஆமாமா, நான் கேட்டது ஐயப்பன் படம் இல்லையே, அதான். ஐயப்ப பக்தன் நீயே இருக்கிறப்போ படம் எதுக்குப்பா? அது சரி. அம்மா, நீங்க பூஜை பண்ணதோட பலன் கிடைச்சிருச்சு. என்ன மணியப்பா? இன்னைக்கு கதிர் எடுக்க ஆரம்பிச்சேன். அதோட முதல் கதிர் இது, வாங்கிக்கங்க. சந்தோஷம்ப்பா. முனியப்பா, அறுவடைக்கு சொன்னவங்க எல்லாம் அடுத்த வாரம் வர்றாங்கன்னு இன்னைக்கு நீ? அதான், நான் ஒருத்தர வேலையை ஆரம்பிச்சிட்டேம்மா. தெரியும்பா. ஏதாவது பண்ணி சபரிமலை மகர ஜோதிக்கு போகணுங்கிறதுக்காக வேலையை ஆரம்பிச்சிட்டல்ல. உன்னை பத்தி நினைச்சாலே இறக்கமா இருக்கு. எதுக்குமா? இருக்கிறதே 2 நாள். இன்னைக்கு கதிர இருக்க ஆரம்பிச்சா அதிகம் 10 நாளாவது ஆகுமே. நீ ஒருத்தனே கதிர இருக்கணும்னா இது ஆகிற காரியமா? கடமையில கவனம் வச்சு வேலை செஞ்சா பலன் அவன் கை மேலேயே கிடைக்குமா? உன் நம்பிக்கை நிறைவேறணும்னு அந்த ஐயப்ப சுவாமிய பிரார்த்திக்கிறேன். அதுக்கு என்ன, யோசிக்கவே வேண்டாம். அந்த முனியப்பன் தான் கதிர இருப்பானோ, இந்த ஐயப்பன் தான் கதிர இருப்பானோ? நான் இந்த ஐயப்பனை சொல்றேன்னா, பூமி தந்த நெற்குவியல் பூமிக்கு ஏழை உழைத்த பயனும் ஏழைக்கில்லை. வேஷம் போட்டு பிறலை நாடும் ஏய்க்கும் உலகிது. உள்ள வச்சு நீர விட்டு என்ன பயனடா? பாவம் செய்த பலனும் கைமேல் என்றும் வருமடா. உள்ள வச்சு நீர விட்டு என்ன பயனடா? பாவம் செய்த பலனும் கைமேல் என்றும் வருமடா. பக்தியனும் வேற வேறச்சா என்றும் சுகமடா. பக்தியனும் வேற வேறச்சா என்றும் சுகமடா. வானமே பூத்தூவி வாட்டும் முனையடா. வானமே பூத்தூவி வாட்டும் முனையடா. ஞானம் எனும் நாட்டு நட்டு நீர விட்டாக்க அந்த தெய்வமே அருகில் வரும் உன்னை என்றும் காக்க. ஞானம் எனும் நாட்டு நட்டு நீர விட்டாக்க அந்த தெய்வமே அருகில் வரும் உன்னை என்றும் காக்க. முள்ள வச்சு நீர விட்டு என்ன பயனடா? பாவம் செய்த பலனும் கைமேல் என்றும் வருமடா.
செய்து வாழ்பவன் தான் பலர் போற்றும் மனிதன். செய்யும் முயற்சியாவும் கடவுள் என்று நினைப்பவன் தான் புனிதன். முயற்சி செய்து வாழ்பவன் தான் பலர் போற்றும் மனிதன். செய்யும் முயற்சியாவும் கடவுள் என்று நினைப்பவன் தான் புனிதன். அவனுக்காக அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அவனுக்காக அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நிழலாக தெய்வம் அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிழலாக தெய்வம் அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஞானம் என்னும் நாட்டு நட்டு நீர விட்டாக்க அந்த தெய்வமே அருகில் வரும் என்றும் காக்க. உள்ள வச்சு நீர விட்டு என்ன பயனடா? பாவம் செய்த பலனும் கைமேல் என்றும் வருமடா. மாயை உலகின் தொட்டில் என்று புரியும் உனக்கு தானே. மோகம் வேதம் பாவம் எல்லாம் விட்டு விட்டாக்கா. மாயை உலகின் தொட்டில் என்று புரியும் உனக்கு தானே. பூஜ்ஜியத்தில் ராஜ்யத்தை புகுத்தி வைத்த தேவா சாட்சி இதற்கு வேண்டும் என்றால் நான்கு வேதமைய. ஞானம் என்னும் நாட்டு நட்டு நீர விட்டாக்க அந்த தெய்வமே அருகில் வரும் உன்னை என்றும் காக்க. உள்ள வச்சு நீர விட்டு என்ன பயனடா? பாவம் செய்த பலனும் கைமேல் என்றும் வருமடா. எஜமா எஜமா எதுக்குடா இப்படி கத்துற? வயல்ல கதிர் அறுத்து கதிர் அடிச்சு எல்லா வேலையும் முனியப்ப ஒருத்தனை முடிச்சுட்டான். ஒருத்தனே எல்லா வேலையும் முடிச்சுட்டானா? ஆமாமா, வா போய் பார்க்கலாம். ஆச்சரியம், அதிசயம். லட்சுமி பாத்தியா, ஒரு மனுஷன் 1-2 நாள்ல செய்யற வேலையா இது? இல்லீங்க, கண்டிப்பா இல்லீங்க. இல்ல, இது ஒரு அற்புதமே தான். ஆமா ஆமா. முனியப்பா 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 எங்க? முனியப்பா எங்க? அது அங்க போறான். முனியப்பா 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 இல்ல முனியப்பா முனியப்பா. சாமி ஐயப்போ சாமி ஐயப்போ சாமி ஐயப்போ சாமி. முனியப்பா நீயா? ஏஜமா ஏஜமா, உங்க தயவுனால மகர ஜோதி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன, ஏன் தயவான ஜோதி தரிசனமா? ஆமா ஏஜமா, நீங்களே வந்து பணம் கொடுத்து சபரிமலைக்கு என்ன போயிட்டு வான்னு அனுப்புனீங்களே. என்ன, நான் வந்து பணம் கொடுத்து உன்னை மலைக்கு அனுப்புறேனா? ஆமா ஏஜமா. அப்படின்னா அப்படின்னா இந்த 2 நாளும் நம்ம ஜமீன்ல கூலி வேலை செஞ்சு கதிரடிக்கிற வேலையெல்லாம் செஞ்சு எல்லா தானியங்களையும் மூட்டை கட்டி வச்சது யாரு முனியப்பா? யாரு? என்ன சொல்றீங்க நீங்க? ஐயப்பா ஏஜமா,
கதிரெல்லாம் அடிச்சாச்சா? கதிரெல்லாம் அடிச்சு முடிச்சாச்சா? எஜமா, இங்க நான் ஜோதி தரிசனத்துக்கு வர முடியாம போயிடுமோன்னு அந்த ஐயப்பனே உங்க ரூபத்துல வந்து எனக்கு பணம் கொடுத்து சபரிமலைக்கு அழைச்சு தரிசனம் கொடுத்துட்டான். ஐயப்பா, மணிகண்டா, எல்லாம் மகிமை தெய்வமே மகிமை. ஐயப்பா, ஐயப்பா, ஏப்பா, நீ ஜமீன் வேலையெல்லாம் செஞ்சிட்டு மலைக்கு போன்னு சொன்னதுக்கு ஒரு ரூபத்துல வந்து ஜமீன் வேலை செஞ்சு என் வீட்டு வேலைக்காரன் ஆனவன் இந்த ஐயப்பனா? ஆமாங்க, இந்த பாருங்க, உங்க ரூபத்துல வந்து முனியப்பன மலைக்கு அனுப்புனவனா ஐயப்பன் தான். நம்ம ஜமீன் வேலையெல்லாம் செஞ்சவனோ ஐயப்பனே. ஐயப்பா, 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 இப்ப மன்னிச்சிரு முடியப்பா. ஐயப்பா, ஐயப்பா. சாதிகளும் காட்டினில் இருப்பவனின் கோயில் முன் ஒன்றாகும் சுவாமியே. ஆட்சிகள் உள்ளவரும் அன்றாட காட்சிகளும் சாத்தா முன்னிலையில் சரிநிகர் என்றாகும். கால்களில் மூழ்கைக்க கடும்படி நடப்பவரை தோள்களில் காலமெல்லாம் சுமந்தவன் காத்திருப்பான். ஒவ்வொரு நெய் தேங்காய் உடைகின்ற வேளையிலும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உயர்ந்திட கை கொடுப்பான். மணிகண்டன் மகிமை சொல்லி மாடாது மாடாது சொல்லி நடந்தாது. மணிகண்டன் மகிமை பக்தி இருந்தா பக்குவம் தானே வரும். ஐயப்ப பக்தி மார்க்கத்தில் அன்பு ததும்பி அலை மோதும். பக்தி சேவையே உயிராகும். சகிப்பு தன்மையே சரீரத்துக்கு கவச்சமாகும்.